never slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow. வணக்கம் நேயர்களே, நாங்க வந்து இப்போ மார்கன் அப்படின்ற படத்தை பேரை வச்சுக்கிட்டு சார் அது முன்னாடியே நாங்கள் போடுறோம் சார். விஜயானந்த் சார் வழியில் மார்கன் டீம். ஆமாம், மார்கன் அப்படின்ற படத்தோட பேரை சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து சவுத் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாலியாக போகிறோம். நம்ம போகிற ஊர்கள் வந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர். அந்த ஊர் மட்டும் இல்லை, போகிற வர வழியில் எல்லாமே இங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் இறங்கி மார்க்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறோம். ஆக்சுவலாக தம்பி, நீங்கள் இதோட என்ன பார்த்துருப்பீங்க? வழக்கமாக படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஹெலிகாப்டர் இறங்கி பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய விஐபிஸ்லாம் என்னடா ஹெலிகாப்டர் இல்லாமல் நாங்கள் பஸ்ஸில் போவோம்டா, பஸ்ஸில் ஒரு கேபின் போதும்டா, பேனர் கூட வேணாம்டா. அப்பப்போ மார்கன் பேர் சொல்லி போண்டா. நீங்கள் சொல்லுங்கள். மார்கன் 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 மார்கன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து ஆக்சுவலாக சினிமா தோன்றி 50-60 வருஷ காலத்தில் முதல்ல ஒரு இன்டர்வியூவில் ஒரு குறைந்த விலையில் படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைவ்ல பேச போகிறோம். எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா மக்கள் பார்த்து அவங்க என்னென்ன பாயிண்ட்லாம் தேவையோ அதான் கற்றுக்க போகிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு அனுபவம் மிகுந்த ஒரு பிஆர்ஓவா எங்கள் அக்கா ரேகா அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் அந்த உங்களுக்கு வந்து ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இதை வந்து ப்ரொடியூசர்கள் கூட பார்த்து பலன் பெறலாம். ஓகேவா? ரேகா ஒரு பிசி, நீங்களும் ஒரு விஐபி தானப்பா? ஆமாமா, கண்டிப்பா. வாயிலிருந்து சொல்லுங்க, ஒரு படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க? பட்ஜெட்டாவா கிராண்டேரா ஏதோ கூட்டிக்கார நடிச்சு ப்ரொமோட் பண்ணாத பட்ஜெட்டா தெரியாது. ஆமா சார். அது எங்களை மாதிரி நலிவடைந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி 2 ஹீரோயின்ஸை கூட்டிட்டு போறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கிரௌட் அட்ராக்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய் பையனை கூட்டிட்டு போறோம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட டீம் மீட் பண்ணிடுறோம். இது வந்து பட்ஜெட்ல பண்ற ப்ரொமோஷன் அண்ட் எதை பண்ணியாவது வித்துடலான்றதுனால கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு இப்போ டிராவல் ஆகுறோம். வழக்கமாக வந்து ஹீரோயின்ஸ்லாம் நீங்கள் மேக்கப் போட்டு பார்த்துருப்பீங்க. மேக்கப்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களே. பார்க்கணுன்னா நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் அழகாக, அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா ஹீரோயின்ஸ்லாம் சாதாரணமாக இருப்பாங்க, மேக்கப்பில் என்ன நினச்சிட்டாங்க. இல்லைடா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே நான் கெத்துடா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ வந்து இப்போ பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தீப்ஷிகா, சிம்பிளி இஸ் பியூட்டிஃபுல். அப்போ நான் பேர் என்ன? பிரிகிடா. ஆமாம், இவங்கெல்லாம் பாருங்க. ஆனால் என்ன ஸ்போர்ட்டிவான டீம்ல நம்ம டீம் ஒரு பிஆர்ஓ அப்பப்போ உங்கள் மூஞ்சி திருப்பி தம்பி அவரையும் காமிச்சுக்கங்க சார். ஜஸ்ட் கால் அவே சார். அது கண்டிப்பா சொல்லும் கேர்ள்ஸ்க்கு கிரெடிட். ஏன்னா ஆர்டிஸ்டோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். சொன்ன ஒரு கால்ல என்ன எங்க எப்போ போறோம் அதெல்லாம் கேட்க ஒரு 2 hours லேட்டா வந்தா கூட தீப்ஷிகா சார் இந்த லாஸ்ட்ல கிளைமாக்ஸ்ல போலீஸ் சர்ன்னு வந்து ஒரு காரை பிரேக் போட்டு நிறுத்தி தெருக்கி விடுவாங்களே. ஆனா வண்டர்ஃபுல் ஃபன் டீம் இல்ல? இல்ல, நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து மார்கன் படத்தோட ப்ரமோஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்க இந்த பஸ் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். மெயினா இவரு தான் காரணம். அதுக்கு இவரால மட்டும்தான் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. அந்த இந்த மாதிரி நாங்க உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு இதை என்ன நீங்க கேளுங்க. படம் ஓடிடணும். லியா ஜான் பால் கஷ்டப்பட்டு ஒரு கதை எடுத்திருக்காரு. இந்த படத்தை எதையாவது குண்டக்க பேசி குட்டிக்கண்ண அடிச்சு ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றான்ல, நம்ம ஏன் 10,000 பொய் சொல்லி ஒரு படத்தை ஓடக்கூடாது? எனக்கு அவ்வளவுதான், அதுக்கு மேலே ஆசை கிடையாது. அப்படியா? பரவாயில்லப்பா, ஏதாவது ஒன்று போய் மக்கள் தியேட்டருக்கு வந்தா போதும். ஆனா எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசியிருக்கேன் தெரியுமா? படம் நல்லா இருக்கு. உண்மையை நீங்க பார்க்கல, அதான் உண்மையே நல்லா இருக்கு படம் அப்படின்றதால. அஜய், இந்த படத்தை பத்தி ஜென்டில்மேன் மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா. என்ன மாதிரி சாதாரண பேசணும். மக்களோட மக்களாக கலந்து ரொம்ப சாதாரணமா. எல்லாருக்கும் வணக்கம். தம்பி உங்களை பார்த்து தெரியாம வணக்கம் சொல்லிட்டாப்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. வணக்கத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இந்த வணக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நைட்டு வந்து 1 மணி ஆகுது. ஆளுக்காலு தூங்கணுன்ற ஒரு ஆசையோட வந்தாங்க. எல்லாரும் சேர்த்து கும்பலாக உட்கார வச்சு இந்த மாதிரி குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பஸ்ஸில். ஃபர்ஸ்ட் படத்துல 5 ரேப்பு 4 கொலைன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி 5 பொண்ணுங்க எதனா பண்ணீங்களா? ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் அஜயோட ரொமான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவர் கூட நடித்த அந்த பேர் தீப்ஷிகா தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் அந்த வாயை நோக்கி கேமரா நடத்துனீங்கன்னா தயவு செஞ்சு என்ன கட் பண்ணுறேன். பை தி வே, இவங்க வந்து காந்த கன்னடகி தீப்ஷிகா இல்ல என்ன மட்டும் கட் பண்றேன். இல்ல இந்த இன்டர்வியூல
நான் வந்து வாழ்க்கையிலயும் வந்து இவ்வளோ எம்பாரஸ்டான ஒரு மூமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓ இது இன்டர்வியூவா, என்ன நடக்குதுன்னே தெரியும். இப்பயும் எம்பாரஸ்டா இருக்கேன். இப்போ நான் தானே பக்கத்தில் இருக்கேன். நீங்க கொஞ்சம் ஜோவியலா சார் நீங்க தான் இதுக்கு மேல ஜோயிலா படத்துக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் சரிஜன் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கும் இந்த இன்டர்வியூ? ஆனா பை தி வே நாங்க சொல்ல மறந்துட்டோம், நாங்க மார்கன் ப்ரோமோட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். கடைசியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஆமா ஆமா மார்கன் ப்ரோமோட் பண்ணி போயிட்டு இருக்கோம். மார்கனுக்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு தெரியாம தான் தமிழ்நாடு கூட தெரியுது. மார்கன் 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 எல்லாரும் இப்ப வந்து 3ன்னு சொல்லும்போது மார்கன் அப்படி சொல்றோம். ஓகேவா? தம்பி நாக்கமுக்கு அர்த்தம் கேட்டிங்களா? மக்காயில அர்த்தம் கேட்டிங்களா? மார்கன் கேட்பீங்களா? கேட்க கூடாது. கேட்காதீங்க. படம் பாருங்க, படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? எங்களெல்லாம் கூப்பிட்டு வழிநடத்தி போயிட்டு இருக்கக்கூடிய தலைவி அண்ட் தலைவன் வந்து அவர் பேர் என்ன? இம்தியாஸ். தம்பி அவர் மூஞ்சி இப்போ இம்தியாஸ் நான் வரைக்கும் பிடிக்கிறேன்ப்பா. பக்கத்தில் என்னோட தம்பி அவர் முகேஷ் பக்கத்தில். இப்படி இங்கே பஸ் பயணம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிரிகிடாக்கு வந்து பஸ் சிக்னஸ் வந்துடுச்சு. அதனால வாமிட் பண்ணிட்டாங்க. முடியாமல் அவங்க சீட்டில் போய் படுத்துட்டாங்க. பாவம். இப்போ அவங்க செக்ஸியாக படுத்துருக்காங்க, தப்பா நினச்சிக்காதீங்க. உடம்பு முடியாமல் தான் படுத்துருக்காங்க. நம்ம பிரிகிடாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து தலை சுற்றி படுத்துருக்காங்க. அவங்கள இப்போ நல்லா விசாரிக்க போகிறேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபேஸ் காட்டுங்கப்பா. ஹீரோயினுக்கு துணையாக வந்து அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறது வந்து தீபிகா தான். தீபிகா ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து அதை திருப்பி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் தீப்ஷிகா. காமிச்சிட்டாங்க, ஃபேஸ் காமிச்சிட்டாங்க. அப்போ இப்போ உடம்பு சரியில்லையா பிரிகிடா? அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படியாவது மார்கன் 20 சரி சரி வழக்கமாக இந்த மாதிரி சீனில் நாங்கள் வந்து யாராவது படுத்துருந்தாங்கன்னா ஸ்மைல் சொல்லிட்டு தான் ஷார்ட் முடிப்போம். தம்பி அவங்க சீக்கிரம் காமிச்சிருக்கப்பா. ஃபேஸ் டாப்பில் க்ளோஸ் வச்சுக்கணும். டாப்பாக எங்களுக்கு க்ளோஸ் வச்சிங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. அதோட இப்போ வந்து தம்பி நீங்கள் நைட்டு ப்ரோக்ராம் வந்து இது பிரிகிடாவோட சிரிப்போட ப்ரோக்ராம் முடியுதுப்பா. தம்பி க்ளோஸ்அப்பில் ஸ்மைல் காட்டுங்க. காமிச்சிட்டிங்களா தம்பி? ஃப்ரண்ட்டில் நான் பிடிக்கிறேன். மக்கள் இது வரைக்கும் நான் கேமரா பிடிக்கிறது பார்த்துருக்க மாட்டாங்க. பிரிகிடா ஸ்மைல், ரோல் கேமரா, ஆக்ஷன், ஸ்மைல். பல்லு தெரியல தீபிகா. அதான் ரைட். சூப்பர். தேங்க்யூ. இத்துடன் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி முடியுது. தேங்க்யூ.